ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். இன்றைக்கி நான் போயிருந்த அந்தமான் ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பீச் வியூஸ் அண்ட் சீனிக் வியூஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சன்செட்டு அண்ட் சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். சன்ரைஸ்க்காக காலாபதார் பீச் போயிருந்தேன். அந்த ஷேட்ஸே பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் கூட அங்கேருந்து வரவே மனசில். எப்போவுமே அந்த சன்ரைஸ் சன்செட் அப்போது பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே அந்த கடல் அலைகளை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். காலாபதார் பீச் போயிட்டு அண்ட் மெயினாக அந்தமான் போன உடனே அந்தமான்னு சொன்னாவே ஞாபகம் வர்றது அந்தமான் ஜெயில் தான். இது கட்டி பிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 10 years ஆச்சுன்னு சொன்னாங்க. பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஆனால் அங்கே நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது ஸ்டாச்சூஸாக இருந்தது. லேசர் ஷோவாக காமிச்சாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. அண்ட் அதனால் அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போர்ட் பிளேயர் பயாலஜிக்கல் பார்க் போயிருந்தோம். அங்கே பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மான்லாம் இருந்தது. அது மட்டும் பார்த்துட்டு பீச்சஸ் தான் மெயின் அந்தமான்னாவே. அதனால் ராஸ் ஐலாண்ட் போகலான்னு நினச்சோம், பட் போக முடியலை. ஸோ தூரத்துலேருந்து 2-3 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கார்பின்ஸ் கவ் பீச் போயிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக மவுண்டனாக இருக்கும் அண்ட் நடுவில் பீச் பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அண்ட் மெயினாக சன்ரைஸ்க்காக சிடியாட்டப்பூ பீச் போகணுன்னு தான் டே 1 பிளான். அதனால் அங்கே சீக்கிரம் போயிட்டோம். இப்போவுமே நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த பீச்சில் இருக்கிற மாதிரியே தோணும். நம்ம கால் பாதம் லெவல் தான் இருக்கும். அந்த குட்டி குட்டி பாறைல்லாம் தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் கூட நடந்தே போகலாம். அந்தளவுக்கு அது ஷாலோவாக தான் இருக்குது. இது பக்கத்துலேயே முண்டா பஹாத் பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். மெயினாக அங்கே நிறைய பேர் போவாங்க, ஏன்னா அங்கே 96 மூவிஸோட ஷார்ட்லாம் நிறைய எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் அதை வந்து கவர் பண்ண முடியல. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் Jan 2025 எடுத்தது. அப்போது வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ யூடியூப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எந்த வீடியோஸுமே எடுக்கலை. பட் இப்போ வந்து எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ், ஏன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் தான் இருக்குது, அண்ட் ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸை வச்சு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். அண்ட் அடுத்த நாள் ஹேவ்லாக் ஐலாண்ட் போகணும். அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்தது. ட்ராலி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷிப்பை வந்து மாற்றி போட் பண்ணதுனால ஃபஸ்ட்டே ட்ராலி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி தனியாக எடுத்து வச்சுருவாங்க பேக் சைடில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் என்ட்ராகும். இதெல்லாம் வச்சுட்டு என்ட்ராகிறப்ப தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஷிப் போட் பண்ண வேண்டியது மாற்றி இதில் போட் பண்ணிட்டோம். ரொம்ப அர்ஜ் பண்ணதுனால கரெக்டாக டிக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக பார்க்க முடியல. ஆனால் இவங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ எடுத்து தர முடியாது, நீங்கள் ஹேவ்லாக் ஐலாண்ட் ஜெட்டியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்ட்டு நம்பிட்டு அடுத்த ஷிப்பில் போட் பண்ணிட்டோம். ஆனால் போகிற வரைக்கும் ஒரே டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது, கிடைக்குமா கிடைக்காதுன்னு. ஸோ எங்கள் கைடுக்கும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டோம், இதுதான் எங்களோட ட்ராலி, அங்கே மிஸ் ஆகிருந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு. லக்கிலி என்னோடய ஹஸ்பண்டோட ட்ராலி கிடச்சிருச்சு, என்னோடது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த அன்றைக்கி பிளானே எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட்டில் வந்து அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சொன்னதுனால அவங்க அங்கே இருக்க ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த ரெசார்ட்க்கு பேக் சைடு தான் இந்த பீச் இருந்தது. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கும் என்னோடய ஃபேவரட் பீச் எதுனா நான் இதான் சொல்லுவேன். பட் நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப லிட்ரலி நான் அழுதுட்டு இருந்தேன். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பிகாஸ் என்னோடய திங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. என்ன நெக்ஸ்ட்டு ஒரு தெரியாத ஊர் போயிருக்கோம், அங்கே போயிட்டு நம்ம பேக் தொலைஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னே எனக்கு தெரியல. சரி நம்ம பிளானை வந்து கேன்சல் பண்ண வேணான்ட்டு அதுக்கப்புறம் ராதாநகர் பீச் போகலான்னு போயிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்தது, சன்செட் வியூஸ், ஏஷியாஸோட பெஸ்ட் பீச். பட் என்னால் வந்து அங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. பீச் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து கிடைக்குமா கிடைக்காதானே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த அன்றைக்கி நைட்டு சமோ வேறு யாரோ மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே ஒரு ஊஞ்சல் இருந்தது. என்னால் அந்த பீச்சை விட்டு வர்றதுக்கே மனசில்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேயே ஸ்டே பண்ணிடலாமான்னு கூட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தெரியாத ஊர் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ட்ராஜடி நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எலிஃபென்ட் பீச் போயிருந்தோம் அடுத்த நாள். ஸோ இங்கே தான் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் எலிஃபென்ட் பீச்சில். இதுக்காக நீங்கள் ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து எலிஃபென்ட் பீச்சுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் போகணும். நீங்கள் போட்டில் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஸ்னார்க்கிங் அண்ட் வாக்கிங் போயிருந்தோம்.
சீ வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 4000 அண்ட் ஸ்னார்க்கிங்க்கு வந்துட்டு 1500 சம்திங். சீ வாக்கிங் வந்து 15 மினிட்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. உண்மையாகவே இந்த 15 மினிட்ஸ் நல்லா இருந்தது. பட் 4000க்கு 15 மினிட்ஸ் ரொம்பவுமே கம்மி. சீக்கிரம் உள்ளே இறங்கி போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது ரொம்ப குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோ மிஸ்ஸிங், அதனால் அதை அட்டாச் பண்ண முடியல. அண்ட் இது எலிஃபென்ட் பீச் போயிட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் போர்ட் பிளேயர் வந்துட்டோம். அங்கேருந்து அடுத்த நாள் எகெயின் பேக் டு சென்னை ஃப்ளைட். அண்ட் நாட்டிக்காவில் தான் வரும்போது உண்மையாகவே நாட்டிக்காவில் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. டான்ஸுன்ட்டு அது இதுன்னு. அண்ட் இதெல்லாம் நான் அங்கே வாங்கின திங்ஸ் தான். மெயின் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எங்கே போனாலும் வாங்கிடுவேன். எனக்கு இந்த பர்டிகுலர் மேக்னெட் பிடிச்சிருந்ததுன்னு வாங்கிட்டேன். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.